மதுரையில நடந்த ஒரு போர்ல பெண்கள் குழந்தைங்களை கூட விடாம புடிச்சு மூக்கறுத்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? 1669ல மதுரையோட அரசர் மரணப்படுக்கையில இருந்ததா கேள்விப்பட்டு மைசூர் பெரும்படையோட மதுரைக்குள்ள வந்து இறங்குச்சு. இதுக்கு முன்னாடி 2 போர்களையும் பெரிய தோல்வி அடைஞ்ச மைசூர் இந்த தடவை மதுரையை தரமட்டமாகணும்னு முடிவோட வந்திருந்தாங்க. ஆனா மதுரையோட பலமான கோட்டையை தாண்டி உள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்ச மைசூர் தளபதி ஹம்பையா கோவத்துல மதுரையை சுத்தி இருந்த எல்லா கிராமத்து மக்களோட மூக்கறுக்க சொல்லி உத்தரவிட்டான். இதுல வீரர்கள் மட்டும் இல்லாம ஆண்கள், பெண்கள், ஏன் குழந்தைங்களை கூட விடாம மைசூர் வீரர்கள் புடிச்சு மூக்கறுத்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மதுரை ராணி ராமநாதபுர சேதுபதி கிட்ட உதவி கேட்டாங்க. மதுரையை தாக்குனா உதவிக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்ச ஹம்பையா தலையில இடி இருக்கிற மாதிரி ராமநாதபுர சேதுபதி கிட்ட இருந்து மட்டும் 25,000 போர் வீரர்கள் வந்து நின்னாங்க. இதை தவிர மத்த பாளையத்தில இருந்து வந்த வீரர்கள் எல்லாரையும் சேர்த்து மொத்தமா 60,000 காலால் படையும் 35,000 குதிரை படையும் 80 யானைகளும் ஒரே நாள் இரவுல மதுரை வந்து சேர்ந்தது. இதுக்கப்புறமா தான் மதுரையோட வரலாற்றிலே நடந்த மிக கொடூரமான போர் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. கடைசியில போர்ல யாரு ஜெயிச்சாங்க அண்ட் இந்த வீடியோக்கு கண்டினியூவேஷன் வேணும்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க.